வணக்கம். இன்றைக்கி நாம் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா அமாவாசை படையல் வீடியோ போட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்னலாம் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறத. மொதல் நாள் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா, ஃபுல் வீடு நான் மோப் பண்ணி முடிக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு எனக்கு. அதனால் நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். நடுவில் எல்லா வேலையும் தனியாக செய்வேன். நான் சொல்லவே இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்றதுனால என் பிள்ளைங்க 2 பேருமே எனக்கு நாங்கள் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க. யூஸ்வலி அவங்க எனக்கு எப்போவுமே அப்படி தான். முன்னாடி பக்கம்லாம் நாங்கள் கழுவிட்டாலும் சைட்லலாம் அவங்க எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிடுவாங்க. எப்போதுமே மூவ் பண்ணால் ஃபுல்லாக சுற்றிலும் கழுவிடுவோம். ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு என் பிள்ளைங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனாலே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன் இங்கே அப்படி செய்கிற அப்படி செய்கிறேன்னு குறையெல்லாம் சொல்லவே மாட்டேங்க. அவங்களே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சொந்தமாக. அதே நம்ம ஏன் இப்படி செய்கிற அப்படி செய்கிறேன்னு நம்ம திட்டினோன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் அவங்களே எல்லாம் இன்றைக்கி மூவ் பண்ணி கழுவி விட்டுட்டாங்க 2 பேரும். கரும்பு இப்போ ஹஸ்பண்ட் வேலை விட்டு கரும்புலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. பின்னாடி பக்கமே நட்டு வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுதுங்க. ஏன்னா போய் வாங்கிட்டு வரணும், காடியில் வச்சு கட்டி எடுத்துகிட்டு வரணும். இதுன்னா வீட்டுக்கிட்டே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். அதனால் நான் விளக்குலாம் ஒரு 2 days முன்னாடியே நான் கழுவிட்டேங்க. இருந்தாலும் இது எதுவும் பொங்கல் ப்ரிப்ரேஷன் தானே, அதனால் காமிச்சவங்கக்கிட்ட. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் டின்னரும் சாப்பிட்டுட்டோங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி தோரணத்துக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார் தென்னை மரத்துலேருந்து. சரி எல்லோரும் சேர்ந்து உக்காந்துக்கிட்டு ஒரே கதை பேசிக்கிட்டு ஜாலியாக நாங்கள் 4 பேரும் தோரணம் பின்னிகிட்டு இருந்தோம். அவருக்கு இது மாதிரி பின்னுறதுனா என் பிள்ளைங்க 2 பேருக்கும் ரொம்ப, அதுவும் இந்த தடவை டியூஷன் எதுவுமே இல்லை. லாஸ்ட்டே பெரியவருக்கு டியூஷன் இருந்துச்சு. அதனால் இதெல்லாம் அவர் மிஸ் பண்ணிட்டார். இந்த தடவை டியூஷன் எதுவும் இல்லை. எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டதுனால ஃப்ரீயாக இருந்தாங்க. சரின்னு 4 பேர் உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக கதை பேசிக்கிட்டு அப்படியே தோரணம் பின்னுவோம். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பர்டிகுலராக அது நான் சொல்லுவேன், இதெல்லாம் எதுக்கு நம்ம ரொம்ப வேலையாக இருக்குது, ஏன் இப்போ செய்யணும் வாங்கிக்கலன்னா அவர் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். இல்லை பிள்ளைங்களாம் இதெல்லாம் கற்றுக்கணும், நம்மளோட கலாச்சாரம் இதெல்லாம் விட்டுட்டோம்னா மறந்துடுவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு. அவர் எதுவுமே அப்படி தான், அவரால் முடியுதோ அது எல்லாத்தையும் சொந்தமாக செய்யணுன்னு தான் நினைப்பார். அதனாலே பிள்ளைங்களையும் அதே மாதிரி பழக்கணும் அப்படின்றதுக்காகவே இவர் எடுத்துகிட்டு செய்வார். பிள்ளைங்களும் அதை தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க, வருஷம் வருஷம் நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட் இயரில் சில டிப்ஸ்லாம் சொல்லலை பொங்கல் வீடியோவில். லாஸ்ட் இயர் பொங்கல் வீடியோவுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப எனக்கு என்கரேஜிங்காக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் இயர் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் இயர் பொங்கல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தடவை வீடியோலையும் சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கேர்ஃபாக கட் பண்ணணும். எனக்கு இன்னும் நான் கற்றுக்கல. ஏன்னா வேலை ரொம்ப இதாக இருக்கிறதுனால எப்படியாவது சீக்கிரமாக செஞ்சிடணும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு தடவைனால வெட்டுற வேலை அவங்க அப்பாவோடது, பின்னி வைக்கிற வேலைலாம் எங்களோடது. அவர் வெட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கரும்பெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடுவார். நாங்கள் எல்லாம் உட்காந்து பின்னிட்டு மா இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மா இலைகளுக்கெல்லாம் கயிறு கட்டி கொடுத்துட்டோம்னா அவர் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருவாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் இந்த தடவை. நீ நிறையா செஞ்சியா நான் நிறைய செஞ்சேனான்னு 2 பேரும் போட்டி போட்டுட்டு 2 பேரும் செஞ்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு அவர் கரும்பு எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. இது விபூதியும் குங்குமமும். விபூதியில் நம்ம பட்டை மாதிரி போடணுங்க. கரும்பு நம்ம கட்டிட்டு கரும்புக்கு 3 இடத்துல நம்ம விபூதியில் பட்டை மாதிரி போட்டுட்டு அது மேலே சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்கணும். எப்போதுமே என்னோடய மாமியார் இருக்க போலேருந்து இதெல்லாம் செய்வாங்க. என் ஹஸ்பண்ட் சொல்லித்தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். எனக்கும் அவ்வளோக்கா இதை பற்றின விவரங்கள் தெரியாது. அவங்க அம்மா செஞ்சதுனால ட்ரெடிஷ்னலாக அவங்க இந்த மாதிரி செய்வாங்க. அதனால் 3 இடத்துல நம்ம பட்டை போட்டுட்டு சந்தனம் குங்குமம் வைக்கணும். அதே போல் மஞ்சள்லேயும் நம்ம சந்தனம் குங்குமம் அப்புறம் திருநீர் பட்டை அதுக்கும் போடணும்.
நம்ம எந்தெந்த இடத்துல கரும்பு கட்டியிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி செய்யணுங்க. மற்றவங்க எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் எப்போதுமே ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் செய்வோம். அவங்க அம்மா இருந்தப்போ நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். அவங்களும் அதே போல் தான் செய்வாங்க. அதனால் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் செய்வோம். இப்போ நம்ம வாசற்படிக்கு கட்டுறதுக்காக மாவிலை தோரணம் இருக்குது பார்த்திங்களா, அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் நல்லா கழுவிட்டு இலையை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் இருக்கிறப்போ பட்டை போட்டுட்டு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் நம்ம கட்டினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா தோரணம் கரும்பு எல்லாமே கட்டி ரெடி ஆகிடுச்சு. நான் நைட்டே வந்து மாவிலை தோரணமும் கட்டி வச்சுட்டோம் நாங்கள். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் மொதல் நாளே எல்லாம் கழுவியாச்சுங்க. கழுவுனாலும் காலையில் எழுந்திரிச்சு நான் மோப் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து மொதல் நாள் நைட்டே வந்து அரிசி எல்லாம் ஊற போட்டு வச்சுட்டாங்க கோலம் போடுறதுக்காக. பச்சை அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சுண்டல்லாம் நான் மொதல் நாள் நைட்டே ஊற போட்டு காலைல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ கோலம் போடுறதுக்காக இந்த பச்சை அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் பிளெண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லா தண்ணியும் ஊற்றினோம்னா நல்லா அரைக்காது. பிளெண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். கொஞ்சம் கூட வந்து அரிசி இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த பேஸ்ட் வந்து, அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக அந்த அரிசி அரைக்கிறதுக்காக தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட அரிசி இல்லாமல் அரைச்சா தான் கோலம் போடுறப்ப ரொம்ப அழகாக வரும். அதே போல் தண்ணியும் ரொம்ப ஊற்றிட்டோம்னா கோலம் போடுறப்ப ஓடிடும். அதனால் பார்த்து நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து நான் சின்ன பவுலில் அரிசி மாவு வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா ஒரு பெரிய பவுலாக வச்சுட்டு தூக்கி கோலம் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய டிசைனாக கோலம் போட தெரியும். அவங்களாம் மன்னிச்சிடுங்க. எனக்கு வந்து ஏதோ சிம்பிளான கோலங்கள் தான் போட தெரியும். அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக வேறு கோலம்லாம் கற்றுக்கிட்டு வேறு டிசைனில் கோலம் போட கண்டிப்பாக நான் வந்து முயற்சி பண்ணுறேங்க. அதனால் நல்லா கோலம் போட தெரிஞ்சவங்களாம் என்னை மன்னிச்சிடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் நான் போடுறேன். இது வந்து நம்மளோட வாசற்படி இருக்குது பார்த்திங்களா, வீட்டோட வாசற்படி. அப்புறம் எங்கே வாசல் படி இருக்கோ அந்த இடத்துல இந்த கோலம் கண்டிப்பாக போடணுங்க. இந்த மாதிரி பார்டர் மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி. இப்போ எல்லாம் போட்டு முடிக்கிறப்பயே கொஞ்சம் விடியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கோலம் போடுறதெல்லாம் பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் போட்டு முடிச்சுட்டு செய்ய கரெக்டாக இருக்கும். அதனால் அவங்க வந்து ஒரு 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க 2 பேருமே வந்து. இப்போ எல்லாம் கோலம்லாம் போட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம். வந்து மஞ்சள்லேயே விநாயகர் செஞ்சுக்கலாங்க. ரொம்ப அழகாக என்னால் செய்ய முடியாது, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான இப்போ டைம் வேறு ரொம்ப ஆகிடுச்சு. 7:30க்குள்ளே நம்ம செய்யணும். அதனால் விநாயகரோட ஸ்பெஷலே அது தாங்க. மஞ்சள் அவரை நினச்சிக்கிட்டு நம்ம எப்படி பிடிச்சாலும் அவர் ஏற்றுக்குவார். அதுதான் விநாயகரோட ஸ்பெஷலே. இப்போது வந்து விநாயகர் பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பானையில் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க. திருநீர் பட்டை போட்டு 3 பக்கம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்து விநாயகரோட பிளேட்டில் வந்து நான் விளக்கு ஏற்றி வச்சிட்றேன். ஏன்னா எப்போது நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் வந்து விளக்கு ஏற்றி வச்சிடணும். நாங்கள் வெளியில் வைக்கிறதுனால நான் வெளியில் வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் உள்ளார வச்சிங்கன்னா நீங்கள் உள்ளார கிச்சனில் ஒரு பக்கமாக அது மாதிரி ஏற்றி வச்சிடலாம். இப்போ வந்து கற்பூரம் உள்ளே வச்சுட்டு மேலே அந்த தென்னை மரத்தோட அந்த லீஃபில் இருக்கும் பாருங்கள், அது ட்ரை ஆனது வச்சுருக்கோம். அது கொஞ்சம் சீக்கிரமாக பற்றிக்கும் அது. அதனால் இப்போ வந்து விறகுலாம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா எரிய விட்டுடலாம். இப்போ பொங்கல் பானையில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா பானை கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் பாருங்கள், அதனால் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பால் சேர்த்துக்கிறேன்.
இந்த பொங்கல் பானையை பற்றி சொல்லணுன்னா வருஷம் நான் இதில் தான் வைப்பேன். ஒரே ஒரு வருஷம் தான் நான் வந்து ஆசைக்காக மண் பானையில் வச்சேன். இது எங்கள் மாமியார் இருந்ததுலேருந்து இந்த பானையில் தான் வச்சிட்ருக்காங்க. அதனால் நான் அதை ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டுங்கிறதுக்காக இதே பானையில் தான் நானும் இன்னும் பொங்கல் வச்சிட்ருக்கேங்க. இடையில ஒரே ஒரு வருஷம்தான் மண் பானையில் நான் ட்ரை பண்ணேன். இப்போ இது கூட வந்து அரிசி களைஞ்சி வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாலும் அரிசி களைஞ்ச தண்ணியும் வச்சோம்னா தான் பொங்கல் சீக்கிரமாக எல்லா பக்கமும் நல்லா பொங்கி ஊற்றும். தடவை அரிசியை நல்லா களைஞ்சிட்டு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2வது 3வது தடவை நம்ம களைவோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை நாம் இதில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா ஊற்றுங்க. அப்புறம் தண்ணியும் நிறையா வைங்க. நீங்கள் கொஞ்சமாக அரிசி போட்டாலுமே பால் பானையில் நிறைய பால் வச்சிங்கன்னா நல்லா பொங்கி எல்லா பக்கம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மீதி தண்ணியை வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பொங்கல் பொங்கி வர்றப்போ நம்ம வந்து சாம்பிராணி காமிக்கணும். கிழக்கு பக்கமாக பொங்குனா ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம வீடு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பொங்குனாலும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிழக்கில் பொங்குனாக்க சூரியனுக்கு பொங்குனதாக அர்த்தம். எங்களுக்கும் வந்து இதுதான் கிழக்கு பக்கம். அதே போல் அடுப்பு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு வந்து கிழக்குலேருந்து வராங்கன்னா அந்த பக்கமாக தான் இருக்கணும். நம்ம வந்து சன்னை ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கணும் அடுப்பு வைக்கிறப்போ. அதே போல் பால் பொங்குனதுக்கப்புறம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேரும் ஒரு தடவையோ அல்லது 3 கைப்பிடி அளவோ நம்ம வந்து அரிசி அதில் சேர்க்கணும். 1 கைப்பிடி அல்லாட்டி 3 கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து பொங்கல் பானையில் அரிசி சேர்க்க சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக இப்போ வந்து பையங்க 2 பேரும் போட்டாங்க. கடைசியாக சின்னவரும் உள்ளே போட்டுட்ருக்காரு. இப்போ நான் வந்து கொஞ்சம் அரிசி வந்ததுக்கப்புறமா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் முற்றிலும் ஆப்ஷனல் தான், ஆனாலும் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம் கொஞ்சம் தான் போடணும். எப்பப்பா பொங்கல் போடுவீங்கன்னு ரெடியாக உட்காந்துருக்காரு டயர்டாகி. இப்போ அரிசி நல்லா வந்து வெந்துடுச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் சுகர் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அச்சு வெல்லம் கிடைச்சா அச்சு வெல்லம் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ரௌன் சுகரே போட்டுட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை பழம் அது எல்லாத்தையுமே வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சுட 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 பொங்கல் சூடோடு இருக்கப்போ நெய்யும் சுட சுட ஊற்றினா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை கற்பூரம் மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அளவுக்கு மீறி சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. பச்சை கற்பூரம் எவ்வளோ சேர்க்கணும் எப்படி சேர்க்கணுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவையும் லாஸ்ட்டு பொங்கல் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா எண்டு கார்டில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ பொங்கல் வந்து சூரியனுக்காக படையல் போட்டிருக்கோங்க. இது வந்து இலை போடுறப்ப நாம் வந்து சூரியனுக்காகத்தான் நம்ம வந்து இன்றைக்கி பொங்கல் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து சூரியன் வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுக்காக அவரோட லெஃப்ட் சைடில் வந்து அந்த நுனி பக்கம் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எப்போது இலை போடுறப்ப நாம் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த இலையோட நுனி பாகம் இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பக்கம் இருக்கணும். அதை தான் இலை போடுற முறை வந்து அதுதான். எப்போதும் இந்த நுனி பாகம் நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இலை போடுறப்போ யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த இலையோட நுனி பாகம் இருக்கணும். இப்போது வந்து மஞ்சள் பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா விநாயகர், அவருக்கு வந்து முதல்ல வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சூரியனுக்காக அவர் வந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேங்காவை சாம்பிராணியில் காமிச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பிரசாதம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த தடவை ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த சண்டேயில் பொங்கல் வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்ல ஃபேமிலியோடு நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. மலேசியாலேயும் பார்த்திங்கன்னா பொங்கல் ரொம்ப எல்லோரும் கிராண்டாக கொண்டாடுவாங்கங்க. எல்லார் வீட்லேயும் மொதல் நாள்லாம் கிளைங் பக்கம் போனோம்னாக்கா அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். எல்லா இந்தியன் ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா ஒரே க்ரௌடடாக தான் இருக்கும். எல்லா ஜாமான்லாம் வாங்கிட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க மலேசியாலேயும். இப்போ வந்து கற்பூரம் காமிச்சிக்கலாம். நாங்கள் வந்து
காலையிலேயே எப்போதும் வந்து மலேசியன் இந்து சங்கத்தில் வந்து இந்த ஒரு டைம் சொல்லுவாங்கங்க. இந்த தடவை வந்து 7:30 to 11:30 வரைக்கும் இருந்தது. அந்த டைமுக்குள்ளே நாங்கள் வந்து எப்போதும் பொங்கல் வச்சுருவோம். ரொம்ப உச்சி வேலையிலேயே நம்ம வைக்கக்கூடாது பொங்கல், அதனால் நாங்கள் மார்னிங்கே வச்சுருவோங்க. அப்படி நேரம் இல்லாதவங்க ஈவினிங் வைக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. மார்னிங்கில் பொங்கல் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் நாங்கள் மார்னிங்கே வச்சுட்டோம். அதுவும் இந்த தடவை சண்டேனால எல்லோரும் இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொங்கல் வந்துட்டு அந்த ஒரு டைம் இருக்கும், அந்த டைமில் எல்லோரும் அந்த டைமில் வைப்பாங்க இல்லையா, அதுக்காக அந்த டைம் பார்த்து நாங்களும் அந்த டைமில் வைப்போம். இப்போ வெளியிலலாம் படையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எல்லா சாமிங்களுக்கும் வந்து நம்ம படையல் போட போகிறோம். கடைசியாக எல்லோரும் சன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து உள்ளார இருக்க சாமிங்க எல்லாத்துக்கும் வந்து படையெல்லாம் போட்டாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து பொங்கல் பேக் பண்ணி கொடுப்போம். எப்போதுமே வந்துட்டு தீபாவளிக்கும் அப்படித்தான் நாங்கள் பலகாரங்கள் வந்து போட்டு கொடுப்போம். அவங்களும் அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் முடிஞ்சோடனே அவங்க வீட்டில் என்னென்ன பலகாரங்கள் செஞ்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். நாங்கள் வந்துட்டு இப்போது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, அதனால் வந்துட்டு அவங்களுக்காக பொங்கலும் கொஞ்சம் சுண்டல் போட்டு கொடுத்துட்டோம்னா பாய்ஸ் போய் டெலிவர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி 2 பேர் தான் டெலிவரி பாய்ஸ், அதனால் போய் அவங்க கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஷேரிங் பண்ணாத்தானே ஹாப்பினஸ் வந்து டெவலப் ஆகும். அதனால் வந்து நான் செய்கிறப்பே அதனால தான் நிறையா செய்வோம் நான் எப்போதுமே வந்துட்டு. அதனால் நம்ம வந்து ஷேர் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக நீங்களும் மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணி நான் சொல்கிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.